பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் இந்து மத ஆய்வாளர் திரு தினகரன் ஞானகுருசாமி ஐயா அவர்கள். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். காஞ்சிபுரம் வடகலை தென்கலை பிரச்சனை ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அதுல வரதராஜ பெருமாள் கோவில்ல வந்து பிரபந்தம் பாடுற விவகாரத்துல வந்து பெரிய தகராறு பண்ணி அது வந்து அடிதடைக்கு போய் அடுத்து கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுற அளவுக்கு போயிருக்கு. என்னதான் சார் பிரச்சனை? என்ன பின்னணி? இந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு நேத்து நடக்கிற பிரச்சனை இல்லைங்க. சில வருஷ காலங்களா ரொம்ப தீவிரமான ஒரு போக்கை கொண்டிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட இதோட பின்னணி பார்க்கணும் அப்படின்னா, இந்த வடகலை தென்கலை அப்படிங்கிற ஒரு பிரயோகம் இருக்குல்ல, தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த வார்த்தை பிரயோகம் இருக்குல்ல, நான் என்னை மாதிரி ஆட்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, சரித்திரபூர்வமா இந்த சொற்றொடர் வந்து கம்பராமாயணத்திலேயே குறிப்பு இருக்கு. கம்பராமாயணத்துல குறிப்பா பாலகாண்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு பாடல், கம்பனோட ஒரு பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, வடகலை தென்கலை வடுக கன்னடம் அப்படின்னு தொடங்குது. அப்போ அவர் வாழ்ந்த காலத்துல ஏன் இந்த மாதிரி ஒரு பிரிவு வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதற்கு வந்து வடகலை தென்கலை அப்படிங்கிற ஒரு பிரிவினர் வந்து அவர் கம்பர் வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்க்கும்போது 12, 13ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. சில பேர் வந்து 9ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. சில பேர் அதுக்கு முந்தின காலமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதோட பின்னணி எப்படி இருக்கு அப்படின்னா, ராமானுஜர் வந்து 11ஆம் நூற்றாண்டு, அந்த நூற்றாண்டு சமயத்துல வந்து அவரோட டயத்துல வந்து ஒரு 2 பாடசாலை ஆரம்பிக்கிறார். வேத பாடசாலைன்னு சொல்லுவோம் இல்லையா, வேத பாடசாலை வந்து தமிழுக்காக தனியா அப்படி ஒரு பாடசாலை எல்லாம் இவங்க அப்படி நிறுவன மாதிரி இல்லை. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து 2 இடத்துல வந்து ராமானுஜர் வந்து தொடங்குறார். ஒண்ணு வந்து இப்ப நம்ம சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்துல ஒண்ணும், அப்புறம் ஸ்ரீரங்கத்துல ஒரு பாடசாலை, இந்த வேத பாடசாலை தொடங்குது. இந்த 2 பாடசாலை மாணவர்களை வந்து குறிக்கிற விதமா 2 அடையாள சொற்கள் சொல்லப்படுது. அதுதான் வந்து வட பக்கத்துல இருக்கக்கூடிய, அதாவது வட புலத்துல இருக்கக்கூடிய நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் இருக்கு இல்லையா, வேத பாடசாலை இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் மாதிரி இப்ப நினைச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம வந்து வேற ஸ்கூலுக்கு வந்து வேற யூனிஃபார்ம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அங்க படிக்கிற அந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு அடையாள குறியீடா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒய் அப்படிங்கிற ஷேப் இருக்கு, ஒன்னு யூங்கிற ஷேப் இருக்கு. இந்த யூங்கிற ஷேப் வந்து வடகலை குறிக்குது. வடகலைங்கிறது வந்து அந்த சம்பிரதாயத்துல இருக்கிறவங்க வந்து எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம அது மாறி போயிருக்கு. அவரோட காலத்துல அப்படி இல்லை. ராமானுஜர் வந்து அப்படி ஒரு எண்ணத்தோட இப்படி தொடங்கல. அவங்கள குறியீடு விஷயமா என்ன பண்றாங்க அப்படின்னா, யூ அப்படிங்கிற ஒரு ஷேப்ல அவங்க திருமண் இட்டுக்கிறாங்க. திருமண் அப்படின்னா திரிபுண்டரம்னு சொல்லுவாங்க, அல்லது திருமண் சொல்லுவாங்க. நெற்றியில் இட்டுக்கிறாங்க இல்லையா, அந்த குறியீடு. அது வந்து நம்ம காஞ்சிபுரத்துல படிக்கிற வேத பாடசாலையில் இருக்கிற மாணவர்கள் வந்து பின்பற்ற தொடங்குறாங்க. அந்த மாதிரி ஒரு அடையாள குறியீடை போடுறாங்க. இதே இது வந்து ஸ்ரீரங்கத்துல படிக்கிற வேத பாடசாலையில படிக்கிற மாணவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒய் ஷேப்ல ஒரு அடையாள குறியீடு போடுறாங்க. கீழே இந்த இடத்துல வந்து நாசி இருக்கு இல்லையா, அந்த நாசியை ஒட்டி ஒரு லைன் இருக்கும் கீழே. அந்த லைனோட சேர்த்து அந்த ஒய் ஷேப்ல வருது. அதனால அந்த லைன், இந்த இடத்துல கீழே ஒரு சின்ன லைன் இருக்கிறதுனால ஒய்ன்னு நம்ம சொல்றோம். அந்த ஷேப்ல வந்து அவங்க வந்து போடுறாங்க. இது வந்து அடையாள குறியீடா நம்ம சொல்றோம். ஆனா அவரோட பீரியட்ல வந்து இது ஒரு பாகுபாட்டோட இருக்கணும், இது ஒரு வேறுபாட்டோட இருக்கணும், வடகலைனா வேற, சித்தாந்தம் வேற, தத்துவம் வேற அப்படிங்கிற அடிப்படையில் இல்லை. ஆனா இது ஒரு சின்ன ஒரு குறியீடு, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அடையாளமா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறியீடா இருந்ததே தவிர, பெரிய அளவுல வித்தியாசமா தத்துவார்த்த ரீதியில இருக்கணுங்கிற ஐடியால அப்ப இல்லை. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பீரியடுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை தொடங்குது. எப்படி தொடங்குது அப்படின்னா, அவரோட ராமானுஜர் பீரியடுக்கு அப்புறம் வர்ற ஆச்சாரியர்கள் இருக்காங்கல்ல, அவரோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ராமானுஜர ஃபாலோவர்ஸ் வந்து அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு குரூப்பா இருக்காங்க. ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தனி குரூப்பா இருக்காங்க. அப்போ இந்த வழியில வர்றவங்க அப்படின்னு பார்க்கும்போது, மேல இருக்கக்கூடிய, அதாவது ஸ்ரீரங்கத்துக்கு மேல இருக்கக்கூடிய நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல்ல இருந்து அதை தலைமை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அப்போ வந்து அதாவது ஒருத்தர் வந்து வேதாந்த தேசிகர் சொல்றோம். இந்த வேதாந்த தேசிகர் வந்து அதை தலைமையேற்ற அவரோட ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்லி ஒரு குரூப் தனியா பிரியுது. ஏன்னா அவரு வந்து சில கருத்துக்கள் வந்து முரண்பாடு வருது மற்றவங்களுக்கு. அதாவது இந்த ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்றாங்களே அவங்க மெத்தட், அதாவது அனுஷ்டானம், கர்ம அனுஷ்டானங்கள்னு சொல்லுவாங்க, நித்திய கர்மம்னு சொல்லுவோம். அதாவது கர்ம அனுஷ்டானங்கள்னா நிறைய அவங்க செய்முறையில
வீட்டுல செய்யற பூஜைகள்ல இருந்து நித்திய கர்மம் நம்ம சொல்றோம் இல்ல, நித்திய கர்மம்னா தினம் வீட்டுல செய்யற பூஜை அனுஷ்டானங்கள்லாம் அதுல எல்லாத்தையும் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வராரு. இதை முதல்ல வந்து ராமானுஜர் தான் முதல்ல வந்து கோயில்ல, ஒரு வைணவ கோயில்ல என்னென்ன மாதிரி பூஜை எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு முறையீடு, ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு ஃபார்ம்ல கொண்டு வந்தது அவர் தான். ஆனா அதுக்கு பின்னாடி இந்த ஆச்சாரியார்கள் என்ன பண்றாங்கன்னா, நம்ம சொன்ன இந்த வேதாந்த தேசிகர் என்ன பண்றாருன்னா, அவர் சின்ன சேஞ்சஸ் வந்து இந்த அனுஷ்டானங்களையும் கர்மானுஷ்டானங்களையும் நித்திய கர்மங்கள்லையும் செய்யறாரு. அதே மாதிரி இங்க அவரோட காலத்துக்கு அப்புறமா வரக்கூடிய மணவாள மாமுனிகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஐயா வர்றாரு, ஒரு ஆச்சாரியார் வர்றாரு. அவர் வந்து ஸ்ரீரங்கம் கோயில்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் இருக்கு இல்லையா, வேத பாடசாலை இருக்கு இல்லையா, அது மாதிரி அங்க இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்கார். அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா அவரு இருக்கிறார். அவர் வந்து மணவாள முனிகள் வந்து அவருக்கு பின்னணி எப்படி இருக்கு அப்படின்னா, சவுத்ல இருந்து வர்றாரு. ஒண்ணு வந்து ஜியாகிரபிக்கலா இந்த வடகலை தென்கலையை பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து அது ஸ்ரீரங்கம்னு சொன்னேன். ஸ்ரீரங்கம் வந்து தென்பகுதி இருக்கிறான தென்கலை. ஆனா இவருக்கு பூர்வீகம் வந்து ஆழ்வார்குறிச்சின்னு நம்ம சொல்றோம். திருநெல்வேலியில இருக்கிற ஆழ்வார்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரை சேர்ந்தவர் தான் இந்த மணவாள மாமுனிகள். அவருக்கு அந்த பின்னணியில் இருக்கிறதுனால இந்த இவரை ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே வந்து தென்கலை அப்படின்னு சொல்லி ஒரு குறியீடு சொல்லப்படுது. அதே மாதிரி வேதாந்த தேசிகர் அவரை ஃபாலோ பண்ற அந்த ஆச்சாரியாரை ஃபாலோ பண்றவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு தனி குரூப். அவங்களுக்கு வந்து வடகலை அப்படிங்கிற ஒரு பேர் வந்து வழங்கப்படுது. அப்ப குறியீடு வந்து முக்கியத்துவம் கிடையாது. ஆனா இந்த பேசிக்கா இவங்களுக்கு என்ன வருது அப்படின்னா, 2 பிரச்சனை வருது. ஒண்ணு வந்து அந்த அதாவது இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கோயில்ல கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம், ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு சின்ன ஒரு காலங்காலமாக கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை இருக்கு இல்லையா, அது வந்து நிக்கிற ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். 2வது வந்து என்னன்னா, சில நூல்களோட ரெஃபரன்ஸ் நான் பார்க்கிறேன். ஒண்ணு வந்து ஒரு நூல் வந்து ராமானுஜ தயாபாத்திர பத்திய சரித்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் இருக்கு. இந்த நூலை எழுதுறவர் வந்து யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, அன்னங்காச்சாரியார் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். ஒரு கிட்டத்தட்ட 3 நூல்கள் ரொம்ப முக்கியமான நூலை நான் குறிப்பிட விரும்புறேன். அந்த நூலை எழுதினது இந்த ஐயா தான் எழுதியிருக்கிறாரு. ஒண்ணு வந்து நான் இப்ப சொன்னேன், ஒண்ணு வந்து ராமானுஜ தயாபாத்திர பத்திய சரித்திரம். 2வது ஒரு நூல் வந்து என்னன்னா, வரதன் சந்நிதி வரலாறு அப்படின்னு. வரதன் சந்நிதினா எங்க இருக்கு? நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயில். அந்த கோயிலை பத்தின ஒரு வரலாறு, அதுவும் அந்த அன்னங்காச்சாரியார் தான் எழுதியிருக்கிறாரு. 3வது வந்து ஸ்ரீ சைலேச மந்திர பிரபாபம் அப்படின்னு சொல்லி ஒரு நூல். இந்த 3 நூல் வந்து ரொம்ப முக்கியமான நூலா கருதுறேன். இதோட மூலம் வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கணும்னா, இந்த 3 நூலோட ரெஃபரன்ஸை படிச்சீங்க அப்படின்னா என்ன பிரச்சனைங்கிறத நம்மளுக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அதுல இந்த ஐயா வந்து ஒரு நூல்ல வந்து இந்த அன்னங்காச்சாரியார் என்ன எழுதுறாரு அப்படின்னா, தென்கலையை ஃபாலோ பண்ற இந்த ஒரு பிரிவினர் இருக்காங்க இல்லையா, அதாவது மணவாள மாமுனிகள் அல்லது பிள்ளை லோகாச்சாரியார், இவங்க 2 ஆச்சாரியார்கள் ஃபாலோ பண்றவங்க தென்கலை சேர்ந்தவங்க. வடகலையை சேர்ந்தவங்க வந்து வேதாந்தத்தை ஃபாலோ பண்றவங்க. சரிங்களா? இவங்க 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்னா, எப்ப இந்த வடகலையை ஃபாலோ பண்ற அந்த காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஸ்கூல்ல வந்து வடமொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வடமொழியில தான் நம்ம வந்து பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்றாங்க. அங்கதான் அங்க பிரச்சனை முதல்ல ஆரம்பிக்குது. சரிங்களா? அவங்களுக்கு வந்து வடமொழி முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. பிரபந்தங்கள் தமிழ்ல, அதாவது திராவிட பாஷைன்னு சொல்லக்கூடிய தமிழ்ல எழுதியிருக்கக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு இல்லையா, இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை வந்து முதல்ல தொகுத்து வந்து இந்த பாடல்களா தொகுத்து கோயில்ல வந்து படிக்கணும். இதை வந்து ஒரு பெருமாளுக்கு சேவை செய்யும் போதெல்லாம் வந்து இந்த பிரபந்தத்தை வந்து பாடணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நடைமுறை கொண்டு வந்து நாதமுனிகள்னு சொல்லி ஒரு ஐயா இருந்திருக்கு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி ராமானுஜருக்கு முந்தினவர். அவர் தான் முதல்ல எப்படின்னா, நம்ம சைவ திருமுறைகளை வந்து சேக்கிலார் தொகுத்தார்னு சொல்றோம்ல, அதே மாதிரி இவர் வந்து இந்த பெருமாள், அதாவது விஷ்ணு மேல பாடப்பட்ட பாடல்களையும் அதுக்கு சம்பந்தம் வைணவ பாடல்கள் எல்லாத்தையும் ஊர் ஊரா போய் கலெக்ட் பண்ணி அதை வந்து தொகுத்து அதை கோயில்ல பாடக்கூடிய ஒரு முறையா, பிரபந்தங்களை வந்து பாடக்கூடிய ஒரு முறையை வந்து அவர் முதல்ல நடைமுறைப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் தான் ராமானுஜர் வர்றாரு, அதுக்கப்புறம் தான் தேசிகர் வர்றாரு, அதுக்கப்புறம் தான் மணவாள மாமுனிகள் வர்றாரு, அந்த லோகாச்சாரியார் இவங்கெல்லாம் வராங்க. அப்ப இவங்களுக்கு பேசிக்கா முதல்ல எங்க பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா, காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய அந்த வேத பாடசாலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு பண்றாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் முடிவு பண்ணாங்க, அந்த வழியில வர்றவங்க எல்லாம் முடிவு பண்ணாங்க, தேசிகரோட வழியில வர்றவங்க எல்லாம் இங்கே நம்மளுக்கு தமிழ், அதாவது திராவிட பாஷையான தமிழ் மாதிரியான பிரபந்தங்கள் இருக்கு இல்லையா, தமிழ் எழுதியிருக்க பிரபந்தங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம வடமொழியில மட்டும்தான் நம்ம பெருமாளை சேவிக்கணும்னு முடிவு பண்றாங்க. இந்த தமிழ்ல அதுவும் ஆழ்வார்களை மையப்படுத்தி, ஆழ்வார்களிலிருந்து தான் பிரபந்த நூல்கள்,
4000 திவ்ய பிரபந்த நூல்கள். இந்த நூல்களை மையப்படுத்தி இந்த நூல்களை தான் நம்ம முதன்மையான ஒரு பிரமாண நூலா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க யாரு அப்படின்னா தென்களை சேர்ந்தவங்க. அந்த மணவாள மாமுனிகள் சொல்றோம், லோகாச்சாரியன் சொல்றோம் இல்லையா, அந்த ஆச்சாரியர்களை பின்பற்றுறோம். அதாவது குறிப்பா சொல்லணும்னா திருவரங்கத்துல இருந்த அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்குல்ல, அவங்கள கூட ஐடியாலஜி அதுதான். அவங்க தான் பிரமாண நூல்களை வந்து 4000 திவ்ய இந்த பிரபந்தம், தமிழ்ல இருக்கக்கூடிய நூல்களை நம்ம விட்டுறக்கூடாது, இதுதான் நம்மளுக்கு முக்கியமான நூல்கள் அப்படின்னு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க அவங்க. இந்த 2 பிரச்சனை இருக்குத வந்து இந்த அனங்காச்சியார் தன்னோட நூல்ல குறிப்பிடுறாரு. அவர் இன்னும் மேல என்ன சொல்றாரு அப்படின்னா, முக்கியமா தென்கலையில இருக்கிறவங்க இந்த ஆழ்வார்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து யாருக்கு பிடிக்கலன்னா வடகலையில இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. அதுக்கு காரணம், முக்கியமான காரணம் அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, ஆழ்வார்கள்ல நிறைய பேர் வந்து ஜாதி எல்லாம் வந்து இந்த அந்தணர்கள் இல்லாத, அதாவது பார்ப்பனர்கள் இல்லாத, வைதிகர்கள் இல்லாத, பிராமணர்கள் இல்லாத ஜாதியிலையும் இருக்காங்க, வேற்று ஜாதியிலும் இருக்காங்க. அந்த ஆழ்வார்கள் எல்லாம் வந்து அந்த ஆழ்வார்கள் அவங்க எழுதின பாடல்களுக்கு நீங்க எப்படி முக்கியத்துவம் கொடுப்பீங்கிறதான ஒரு ஸ்டாண்ட் அவங்களுக்கு இருக்கு, வடகலை சேர்ந்தவங்களுக்கு. அதனால அவங்க வந்து எப்பயுமே வந்து இந்த பார்வையோட தான் அவங்கள பாக்குறாங்க. தென்கலை அப்படின்னாலே, தென்கலை போட்டுறவங்க அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஆழ்வார்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஆழ்வார்கள் எல்லாமே வந்து எல்லா கலப்பு ஜாதியும் அதுல இருக்கு, எல்லா ஜாதியினரும் அதுல சேர்ந்தவங்க ஆழ்வார்களோட இதுல நீங்க பார்க்க முடியும். அதனால அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டாவது வந்து இது தேவ பாஷையோட திராவிட பாஷையை நம்ம ஒப்பிட முடியாது. சமஸ்கிருதத்தை வந்து தமிழோட, ஏன்னா இது தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு மணிப்புறவாள நடையில இந்த நூல்கள் இருக்கு, இந்த பாடல்கள் எல்லாமே இருக்கு. அதனால இந்த டிஃபரன்ஸை வந்து அவங்க வந்து பாக்குறாங்க. அதோட சேர்ந்து ஒரு 18 தத்துவங்களோட டிஃபரன்ஸை வந்து இவங்களும் உருவாக்கிக்கிறாங்க ஒரு பீரியட்ல. 18 தத்துவங்களை வந்து 10 தத்துவங்களை ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. அதுல வந்து 10ல வந்து என்னன்னா, அந்த பெருமாளுக்கு கருணையை பெறுறது என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு டெபினிஷன் அவங்களுக்குள்ள வச்சுக்கிறாங்க. அதுல 2 விஷயத்த சொல்றாங்க. அதாவது குரங்கு குட்டி இருக்கு இல்லையா, குரங்கு குட்டி என்ன பண்ணும்னா அந்த தாயை வந்து கெட்டி அப்படி பிடிச்சுக்கிடும். எங்கெல்லாம் அது குரங்கு தாய் போகுதோ அந்த தாய் ஒண்ணும் பண்ணாது, ஆனா அந்த குட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப அது பேர் என்ன சொல்றாங்கன்னா மார்க்கெட நியாயம் அப்படின்னு சொல்றாங்க. மார்க்கெட நியாயம் அப்படின்னா அது வடகலையார்கள் வந்து பின்பற்றுறாங்கன்னு சொல்றாங்க. அதாவது வடகலையார்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிங்க, நீங்க தான் வந்து கடவுளை வந்து இருக பிடிச்சுக்கணும். எப்படி குரங்கு குட்டி வந்து எப்படி தாய் குரங்கு வந்து பிடிச்சுக்கிறது இல்லையா, அது மாதிரி இந்த அடியார்கள் இருக்காங்க. யாரோட அடியார்கள்? இந்த விஷ்ணுவோட அடியார்கள் வந்து என்ன பண்ணணும்னா விஷ்ணுவை பட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்துல இருக்கிறதா அந்த மார்க்கெட நியாயம். சரிங்களா? இதே இது வந்து தென்கலை சார்ந்தவங்க வந்து என்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க சொல்றாங்க அதுக்கு ஒரு கதை என்னன்னா, பூனை, இப்ப தாய் பூனை இருக்கு இல்லையா, தாய் பூனை என்ன பண்ணும், என்னோட குட்டியை வந்து வாயில கவ்விட்டு எங்க போனாலும் ஓடும். நீங்க பார்க்கலாம் தெருவில் பாத்தீங்க அப்படின்னா, அந்த தாய்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அந்த குட்டி. அந்த குரங்கு குட்டி மாதிரி இந்த பூனை குட்டி செய்யறது இல்லை, ஆனா அது தாய் தான் என்ன பண்ணுது, கவிட்டு அந்த குட்டியை வந்து தூக்கிட்டு போகுது. இதை வந்து அவங்க வந்து மார்ஷல்ல நியாயம் அப்படின்னு சொல்றாங்க. மார்ஷல்ல நியாயம் வந்து தென்கலையார்கள் ஃபாலோ பண்ற ஒரு மெத்தடாலஜி அல்லது ஒரு ஐடியாலஜி அல்லது தத்துவம்னு சொல்லலாம். எப்படின்னா இங்க வந்து யாருக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், நீ அடியாரா இருந்தா போதும், மிச்சதெல்லாம் விஷ்ணு பாத்துக்குவார், பெருமாள் பாத்துக்குவார். பெருமாளே வந்து உன்னை தூக்கிட்டு போவார். எப்படி ஒரு பூனை குட்டி தாய் குட்டி வந்து அந்த குட்டி பூனை வந்து தூக்கிட்டு போகுது இல்லையா, அது மாதிரி நீ முழுமையா உன்னோட சரணாகதி நீ அடைஞ்சிட்டேன்னா அவரு ரெஸ்ட் வந்து அவர் பாத்துக்குவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா இன்னொரு இன்டர்பிரேஷன் வைக்கிறாங்க. பொதுவாவே வடகல்னா பெருமாளையும் மகாலட்சுமியும் வந்து சேர்த்து வச்சு பாக்குறது, இன்னொரு பெண்களனா வந்து பெருமாளை. அதான் ரெண்டாவது நான் சொல்ல வந்தது. இப்ப இந்த 10 அதுல 18ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதாவது முதல்ல நான் சொன்னது வந்து விஷ்ணுவோட கருணையை பெறுற ஒரு விஷயத்துல அவங்க டிஃபரன்ஸ் காட்டுறாங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தென்களை சேர்ந்தவங்க வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க. அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா, லக்ஷ்மிக்கு வந்து விபுத்துவம் அப்படிங்கிற ஒரு பேர் சொல்றாங்க. விபுத்துவம் அப்படிங்கிறது. இன்னொன்னு வந்து இன்னொரு சைட்ல என்ன அடுத்து ஆப்போசிட் ஆளுக்கு என்ன சொல்றாங்கன்னா அணுத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அணுத்துவம் விபுத்துவம்னா என்ன அப்படின்னா, அட்டாமிக் துகள்கள் இருக்கு இல்லையா, அட்டாமிக் இன் நேச்சர். சரியா? அதாவது அணுத்துவம் அப்படிங்கிறது வந்து அட்டாமிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு ஆப்போசிட் தான் வந்து இந்த விபுத்துவம். அதாவது விபுத்துவங்கிறது வந்து நுண்மை அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல சொல்லலாம், அல்லது ஆம்னி பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லி, ஆம்னி பிரசன்ட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லலாம். இந்த லக்ஷ்மிக்கு விபுத்துவம் இருக்கு, அதாவது ஆம்னி பிரசன்ஸ் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குங்கிறது வந்து தென்கலையாளர்களோட முடிவு, தென்கலையை ஃபாலோ பண்ற உங்களோட முடிவு. ஆனா இந்த அணுத்துவத்தை பத்தி, அதாவது இது வந்து அட்டாமிக் இன் நேச்சர் அப்படிங்கிறது மட்டும் ஒத்துக்கிறவங்க யாரு அப்படின்னா இந்த வடகலையை சேர்ந்தவங்க.
இதை இன்னொரு விதமா இன்டர்பிரேட் பண்ணா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப வந்து விஷ்ணுவுக்கு மட்டும்தான் ஒருத்தருக்கு பரம பதம் அடையிறதுக்கான ஒரு இதை வந்து கொடுக்க முடியும். அதாவது ஒரு மோட்ச நிலையை அடையிறதுக்கு விஷ்ணுவுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்புறவங்க இருக்காங்க. சரிங்களா? இன்னொரு பார்ட்டி என்ன செய்யறாங்கன்னா, விஷ்ணுக்கு மட்டும் கிடையாதுங்க, ஸ்ரீலட்சுமியும் ஏன்னா தாயும் கூட ஒரு ஸ்தானத்துல வணங்குறாங்க இல்லையா? லட்சுமி பிராட்டியார் அப்படின்னு சொல்லி அவங்க வணங்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறவங்களுக்கு வந்து விஷ்ணுவோட சேர்த்து லக்ஷ்மியும் சேர்த்து பார்க்குற, அதாவது பரமபதம் அடைகிறதுக்கு லக்ஷ்மியை தாயார் அடைஞ்சாலே போதும், இதுவும் நம்மளை வந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு போகுங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் வந்து அதில் லிஸ்ட் அவுட் பண்றாங்க. அதுல வந்து பாபம், அப்புறம் வந்து நித்திய கர்மாக்கள் இருக்குல்ல, அதுல நிறைய டிஃபரன்ஸ் அவங்க காட்டுறாங்க. இப்போ வடகலையாளருக்கும் தென்கலையாளருக்கும் இப்போ இந்த 18 வித்தியாசங்கள் என்னென்ன இருக்குன்னா, இந்த மாதிரி டெய்லி பண்ற நித்திய கர்மாக்கெல்லாம் அந்த பூஜை என்ன பண்ணணும் இவங்களுக்கு இருக்கு. அப்புறம் வந்து அதுல இப்போ தீட்டு புனிதம்லாம் இருக்கு இல்லையா, அந்த டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் சேர்த்து தான் அவங்க 18ன்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்றாங்க. இவங்க எதெல்லாம் இதை மைனூட்டா அது எல்லாமே டிஃபரன்சஸ் அவங்களுக்குள்ள இருக்கு. அப்புறமா தான் நம்ம சொல்ற இந்த புண்டரிகம் அப்படின்னு சொல்றோம். புண்டரிகங்கிறது தான் அந்த குறியீடு நம்ம சொல்றோம் இல்லையா, நாம் போடுறோம். அதுக்கான ஒரு டிஃபரன்ஸை வந்து அவங்க சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த 3 நூல்கள்ல இவர் பதிவு பண்றாரு. அனங்காச்சாரியார் வந்து பதிவு பண்றாரு. ரொம்ப கிளியரா இருக்கு. என்னன்னா, இவங்களுக்கு வந்து இந்த கோயிலோட வரலாறோட பின்னணி பார்த்தோம் அப்படின்னா, 1842ல இந்த கோயில் வந்து தாத்தாச்சாரியார் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலினால ரன் பண்ணப்பட்ட அவங்களோட பொறுப்புல இருந்த ஒரு கோயிலா இருக்கு. 1842ல தான் என்ன பண்றாங்கன்னா, அவங்க அதை டேக் ஓவர் பண்றாங்க. அவங்களோட கண்ட்ரோல்ல இந்த கோயில் இருக்கு. அவங்களுக்கு இன்னைக்கான நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்க 2 பக்கமும் இல்ல. அவங்க 2 பக்கமும் சப்போர்ட் பண்ற ஒரு ஃபேமிலியா இல்ல. ஏன்னா அவங்களோட வாரிசா இருக்கக்கூடியவங்களோட பேட்டிகளை நீங்க எங்கேயாவது நீங்க இணையத்துல பார்க்கலாம். அவங்க கொடுக்குற அந்த மெசேஜ் என்ன இருக்கு அப்படின்னா, அந்த அவங்க உள்ளார்த்தமா சொல்ற விஷயம் என்னன்னா, 2யும் அவங்க சப்போர்ட் பண்றது இல்ல அப்படிங்கிற, பெருமாளுக்கு நம்மளுக்கு செய்யணும் 2 ஆச்சாரியர்களும் முக்கியம். இப்போ நீங்க வந்து ராமானுஜரும் சரி, அதுக்கு பின்னாடி வந்த ஆச்சாரியர்களும் சரி, எல்லாருக்குமே அவங்களுக்கு முக்கியத்துவமா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த 42க்கு அப்புறம் இந்த இது பிரிவினருக்கு எப்போ ப்ராப்ளம் வருதுன்னா, இதுக்கு ஒரு கதை சொல்றாங்க, ஒரு புராண கதை மாதிரி. எப்படின்னா, இந்த பெருமாளை வந்து வரராஜ பெருமாள் வந்து அங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த கோயில இருந்து எடுத்துட்டு போய், வழக்கமா எப்பயுமே ஒரு புராண கதை மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும்ல, முகலாயர் காலத்துல வந்து அந்த சாமியை தூக்கிட்டு போயிடுறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய உடையார்பாளையத்துல கொண்டு போய் ஒரு பாளையக்காரரோட பொறுப்புல அது இருக்கு. இந்த பொறுப்புல இருக்கிறத வந்து தாத்தாச்சாரியர்கள் போய் கேட்கிறாங்க, ஐயா இது எங்களுக்கு வந்து திருப்பி கொடுங்கன்னு சொல்லி அந்த பாளையக்காரர் கேட்கிறாரு. பாளையக்காரர் வந்து கொடுக்க மறுக்கிறார். அப்ப அங்க இருக்கக்கூடிய அத்தாஞ்சியர்னு சொல்லி ஒரு ஜியர் அந்த ஏரியால இருக்காரு. அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு ஜியர் இருக்கார். அவர் வந்து ஹைதராபாத் நிஜாம்கிட்ட போய் சொல்லி, அங்க இருக்கக்கூடிய அரசுல இருக்கக்கூடிய மன்னனை போய் சந்திச்சு, அந்த முகலாய மன்னனை போய் பார்த்து, அதாவது முஸ்லிம் மன்னனை போய் பார்த்து, அவங்க கிட்ட சொல்லி, இந்த பாளையக்காரர் கண்ட்ரோல்ல இருக்காரு அவர். ஏன்னா இந்த நிஜாம் அல்லது ஹைதராபாத் மன்னனோட கண்ட்ரோல் தான் பாளையக்காரர் இருக்காரு. ஏன்னா அவர் தான் கப்பம்லாம் கவரிலாம் கட்டுறாரு. அப்ப அவர்கிட்ட சொன்னா இது வேலை நடக்கும்னு சொல்லி அவரை போய் சந்திக்கிறாரு. அவரு இவருக்கு வந்து சொல்றாரு, சிலையை நீங்க திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஆத்தாஞ்சியர் வந்து தென்கலையை ஃபாலோ பண்ற ஒரு பாரம்பரியத்துல வர்றாரு, ஒரு சம்பிரதாயத்துல வர்றாரு. அப்ப இவங்களுக்கு என்ன கடமை ஆயிருது அப்படின்னா, இந்த தாத்தாச்சாரியர் ஃபேமிலி வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த 1300 வருஷம் இன்னைக்கு நம்ம தேதிக்கு சொல்றோம், அந்த பிரபந்தம் வந்து பாடக்கூடிய எல்லா வைணவ கோயில்களிலும் பாடக்கூடிய ஒரு மெத்தட் இருக்கு. அப்ப இவங்களுக்கு வந்து அப்ப முன்னுரிமை கொடுத்து, இந்த ஆத்தாஞ்சியரோட வழியில வர்றவங்க அல்லது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அதுக்கோட சேர்ந்த ஒரு குரூப் வந்து தென்கலையாளர்கள் வந்துடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுத்து என்ன பண்றாங்க, பிரபந்தம் பாடக்கூடிய ஒரு உரிமை கொடுக்குறாங்க முதல்ல. நீங்க பாடுங்க அப்படின்னு. சரியா? அப்போ இந்த முதல்ல அவங்களுக்கு ஒரு ரிலாக்சேஷன் கொடுக்கப்படுது. நீங்க வந்து பாடுங்க அப்படின்ன உடனே அவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்துக்கிறாங்க. அப்ப வந்து அவங்க பாட ஆரம்பிக்கும் போது முதல்ல அவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது யாருக்கு? நம்ம சொல்ற தென்கலையாளர்கள் வந்து மணவாள மாமுனிகள். அவர் இயற்றின சில இது வந்து அது என்ன தனியன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தனியன்கள் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு ஆச்சாரியார், அதாவது ஒரு பெரியார்னு வச்சுக்கோங்களேன், வைணவ பெரியாரை பத்தி அவர் பிரபந்தத்தை பாடுறதுக்கு முன்னாடி, இப்போ ஆழ்வாரா இருக்கலாம், அல்லது தேசிகரா இருக்கலாம், அல்லது வடகலையோ தென்கலையோ, ரெண்டுக்குமே பொதுதான் இது தனியன் அப்படிங்கிறது. அப்போ அந்த பெரியார் ஒருத்தோட ஒரு பிரபந்தத்தையோ, ஒரு தனி ஸ்லோகத்தையோ, அல்லது ஒரு ஸ்தோஸ்திரத்தையோ பாடுறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பாடக்கூடிய அவரை பத்தி பாடக்கூடிய ஒரு சிறப்பு பாடல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுதான் தனியன். இந்த தனியன் வந்து அதில் இருந்து ஆரம்பிக்குதுங்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய கருத்து முரண்பாடு இருக்கு. இப்போ நான் சொன்ன மணவாள மாமுனிகள் பாடினது வந்து அதை எப்படி தொகுத்திருக்காங்க அப்படின்னா, அது வந்து சைலேந்திர பிரபாவன் ஒரு நூல் சொன்னேன் இல்லையா, அதுல அந்த ஸ்தோத்திரங்கள் அவர் எழுதினது வருது, அந்த தனியன்கள்லாம் வருது. அந்த தனியன் வந்து அதுக்கு பேர் எப்படி வச்சிருக்காங்கன்னா, ஸ்ரீ சைலேச
தயாபாத்திரம்னு வச்சிருக்காங்க. ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம். சரிங்களா? இத பாட ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பாடி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, பாடி அதோட முடிக்கும்போது வந்து, "இன்னும் 100 ஆண்டு காலம் நீ மணவாள மாமுடியே நீ இருக்கணும்." அப்படிங்கிற மாரி அது முடியுது. ம். சரி, அந்த பாடலோட கடைசி வரிகள். சரிங்களா? அந்த மாரி இது இது அங்கேயே அவரோட அந்த ஆச்சாரியர வந்து முன்னிலைப்படுத்தி பாடுறது அங்க தொடங்கிருது. அதாவது மணவாள மாமுனிகள். இதே இது வந்து வடகலையாளர்கள், வடகலைய ஃபாலோ பண்றவங்க, பாடுறவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து ராமானுஜ தயாபாத்திரம் அப்படிங்கிற ஆரம்பிக்கிறாங்க. அவரோட ம். ஸ்தோத்திரங்கள் அல்லது அவர பத்தி பாடுற தனியன்கள் இருக்கு இல்லையா? அதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த ம். டிஃபரன்ஸ் வந்து இப்ப வரைக்கும் இருக்குங்க. சரி. யாரு அத முதல்ல பாடுறதுங்கிறத இப்ப விட்டு குடுத்தாங்க இல்லையா? அந்த ம். தென்கலையாளர்களுக்காக குடுத்தது வந்து என்னாச்சு அப்டின்னா, காலப்போக்குல அதுக்கு வந்து இல்ல, இல்ல அவங்க பாடக்கூடாது. நாங்க தான் இந்த ராமானுஜ தயாபாத்திரம்னு என்ன இருக்கோ, அதத்தான் நாங்க முதல்ல பாடுவோம்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்ப அது கோர்ட் வரைக்கும் போகுது. 40கள்ல இருந்து அது வந்து எத்தனையோ வருஷ காலமா அது வந்து இன்னும் இருக்கு. அது வந்து அப்பப்ப ம். அது வந்து டெம்பரரியா ஒரு ஒரு ஆர்டர் குடுக்குறாங்க. இல்ல நீங்களும் பாடுங்க அப்படின்னு. ஆனா அத எதிர்த்து இவங்க பாடுன விதம் தப்புன்னு சொல்லி மறுபடியும் கோர்ட்டுக்கு போறாங்க. இந்த மாரி கோர்ட்ல இருக்கக்கூடிய பெண்டிங் வந்து இப்போ என்னாச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷ காலமா டெய்லி இந்த பிரபந்த சேவை ம். அப்படின்னு பண்ணக்கூடியது இருக்கு இல்லையா? அது நின்னு போச்சு. இந்த இதுல வந்து ம். 2 ம். காரணம் சொல்லியிருக்கேன். ஒண்ணு வந்து உரிமை பிரச்சனை இது. சரி. யாரு வந்து முதல்ல பாடுறது அப்படிங்கிற ஒரு உரிமை பிரச்சனை. இன்னொன்னு வந்து என்னன்னா, இந்த வடகலை, தென்கலைங்கிறது வந்து தென்கலை வந்து பெரும்பாலும் ஆழ்வார்கள முன்னிலைப்படுத்துறதுனால, ம். ஆழ்வார்கள்ல வந்து எல்லா ஜாதிக்காரங்களும் இருக்காங்கங்கிறதுனால, இது ம். வடகலையாளர்களுக்கு பிடிக்கல. ம். ம். 3வதா என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து வித்யாபர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 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 குரூப் இருக்காங்க. வித்யாபர்கள்னா யாருன்னா, இந்த அத்தியனம் பண்றவங்க. இப்ப வேதங்களை எல்லாம் வடமொழியில பாராயணம் பண்றவங்க சொல்லுவோம் இல்லையா? அத வந்து அத்தியனம் அப்படின்னு ம். சொல்றோம். அதே மாரி இந்த 4000 திவ்ய பிரபங்கள்ல இருந்து பிரபந்த பாடல்கள் அல்லது வைணவ பாடல்கள வந்து அத்தியனம் பண்றவங்க அப்படின்னா, இந்த வித்யாபர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் இருக்கு. இது வந்து அர்ச்சகர்கள் மாரி ஒரு போஸ்ட் ஒரு நம்ம சொல்ற அச்சாரன்சி இருக்கு இல்லையா? ம். அச்சாரன்சி அ அறநிலைத்துறை. சரி. அறநிலையத்துறை இன்னைக்குமே வந்து டிஎன்பிசி எழுதுறவங்களுக்கு இந்த அத்தியாபர்களுக்காக ஒரு தனி இடத்த ஒதுக்கி, அர்ச்சகர்களுக்கு எப்படி ஒரு பொசிஷன் இருக்கோ, போஸ்ட் இருக்கோ, அதே மாரி ம். அறநிலையத்துறையில வந்து எல்லாருக்குமே ஒரு போஸ்ட் இருக்கு. இந்த மாரி இப்ப நீங்க வந்து தமிழ்ல வந்து ஓதுவார்கள்னு ஒரு போஸ்ட் இருக்கு. தமிழ்ல பாடக்கூடியவங்களுக்கு. இப்ப ஓதுவார்களுக்கு சரி. நியமனம்லாம் பண்றாங்க இல்லையா? அதே மாரி இந்த அத்தியாபர்களுக்கு நியமனம் வந்து வழங்கப்படுது. அது முக்கியமா வந்து வைணவ கோயில்கள்ல இந்த அத்தியாபர்கள பார்க்க முடியும். ம். இவங்களுமே ஒரு பிரச்சனை. இது ஏன் உரிமை பிரச்சனைன்னு சொல்றேன் அப்டின்னா, இந்த அத்தியாபர்களுக்கெல்லாம் வந்து அந்த பொசிஷன் போயிடும்னு அவங்களுக்கு பிரச்சனை வருது. ஒரு ம். காலப்போக்குல வந்து இந்த வழிமுறை மறைஞ்சு போச்சு. நம்மளுக்கு இருக்கக்கூடிய தென்கலையாளர்களுக்கு, தென்கலை சார்ந்தவங்க பாடக்கூடிய அந்த பிரபந்தம் பாடக்கூடிய ஒரு உரிமை வந்து இந்த கோயில்ல வழங்கப்பட்டிருக்கு. இத்தனைக்கும் அந்த ம். கோயில் வந்து வடகலையை சார்ந்தவங்களுக்கு உள்ளான ஒரு கோயில். ஏன்னா, முதன்மை அர்ச்சகர் யாரோ, அவர் வந்து வடகலையை சேர்ந்தவர். நம்ம சொல்ற தாத்தாச்சாரியார். அப்ப சரி. அந்த மாரி பாரம்பரியத்துல இருக்க கோயில்ல வந்து எப்படி இந்த தென்கலைக்கு முக்கியத்துவம் வந்ததுங்கிறது தான் அந்த ஸ்டோரி. அந்த ம். கோயில்ல இருக்க ம். ம். சிலைய வந்து அவங்க உடையார்பாளையம் எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் அந்த ஆந்தாச்சியர்ன்னு சொல்லி வராரு. அவரு வந்து ஹெல்ப் பண்றாரு. தென்கலைய சேர்ந்தவரு. அதனால அவருக்காக ஒரு முன்னுரிமை குடுக்கப்பட்டு, அந்த பாடல நீங்க பாடிட்டு போங்கன்னு சொல்றாங்க. அதுவே வந்து பின்னாடி நடைமுறைக்கு வந்துருது. அப்ப இந்த மாரி ஒரு சலுகை குடுத்தத வந்து பின்னாடி அவங்க வந்து அப்படியே ஃபாலோ பண்றதுனால, அத கன்டின்யூ பண்ணணும்னு அவங்க நெனைக்கிறாங்க. ஆனா இது வந்து ம். விரும்பாத வடகலையை சேர்ந்தவங்க வந்து அது உரிமை பிரச்சனையா எடுத்துட்டு போறாங்க. அவங்களுக்கு கோர்ட்ல கேஸ் போட்டு இந்த மாரி இன்னும் அப்படியே கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு. அதனால 3 விஷயம் அதுல பார்க்கிறேன் நானு. 1 உரிமை பிரச்சனையா இருக்கு. இன்னொன்னு வந்து ஜாதி ம். பிரச்சனை அதுல இருக்கு. 3வதா வந்து நான் சொல்ல அந்த வித்யாபர்கள்ன்னு சொல்ற அந்த பொசிஷன் அதாவது போஸ்ட் கவர்ன்மெண்ட் ம். குடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் உத்தியோகம் குடுக்கக்கூடிய அல்லது சம்பளம் குடுக்கக்கூடிய ஒரு பொசிஷனுக்கு ப்ராப்ளம் வந்துரும். சரி. அதனாலயும் இந்த பிரச்சனைய வந்து இவங்க இன்னும் கன்டின்யூ பண்றாங்க. அதனால அந்த பொசிஷனுக்கு யாரு போறது? தென்கலையிலிருந்து ஆட்கள் போகணுமா? அல்லது வடகலையிலிருந்து போகணுமாங்கிறது பிரச்சனை இருக்கு. சார் முன்னாடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இந்த சண்டை வந்து கொஞ்சம் மேலோட்டமா இருக்கும். ஆனா இப்ப வந்து போக போக தோசைக்காக சண்டை போடுறது, இப்ப வந்து கொலை மிரட்டல் விடுக்கிறது, ரொம்ப மூர்க்கமா மாறிட்டே போகுதே சார். ஏன் அப்படி? இதுக்காக ரொம்ப சண்டை போட்டு தான் ஆகணுமா? சண்டை போட்டு தான் ஆகணுமான்லாம் அப்படி இல்ல. ஆக்சுவலா வந்து இது வந்து முக்கியமா வந்து ஈகோ பிரச்சனை இருக்கு மக்கள் ம். மத்தியில. 2வது வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அத்தியாபகர்கள்ங்கிற ஒரு உரிமை பிரச்சனை. ம். உரிமை வந்து பறி போயிருச்சு அப்படின்னா, பின்னாடி வந்து அது எத ரிசல்ட் பண்ணுது? இந்த மாரி ஒரு போஸ்ட்டுக்கு அடிபிடி சண்டையா போயிரும். அப்புறம் வந்து அது மானிட்டரி பெனிஃபிட் இல்லையா? அத யாரு விடுறதுக்கு மனசு வரும் இல்லையா? எங்களோட ம். உரிமை ம். அப்படிங்கிறது வருது. 2வது வந்து இந்த மாரி ஒரு மரியாதைங்கிறதெல்லாம் 2வது தான். யாருக்கு முதல்ல பாடுனாங்க அப்படி. இப்ப வந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரபந்தம் அல்லது இந்த மாரி பெரிய ஒரு இது நடக்குது, ஒரு உற்சவம் நடக்குது அப்படின்னா, அந்த டயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தலைமை இதா இருக்கிற அர்ச்சகர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அல்லது அந்த மேல இந்த பூஜைய எடுத்து நடத்துறவர் அவர் தலைமையில இருக்கும் இல்லையா? அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, நீங்க வந்து பிரபந்தம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னோனே, இந்த வித்யாபர்கள் வந்து முதல்ல பாட ஆரம்பிப்பாங்க.
அது யாரு வந்து முதல்ல பாடணும் அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுவும் வந்து பிரபந்தத்தை பாடுற ஒரு உரிமை வந்து தென்களை சேர்ந்தவங்களுக்கு இருக்கு, தமிழ்ல இருக்கக்கூடிய. அதே இதை தான் அவங்களும் கேட்கறாங்க, நாங்களும் பிரபந்தத்தை பாடுறோம். ஏன்னா இடையில என்னாச்சு அப்படின்னா, இந்த வடகலையில ஒரு நியூட்ரல் இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்க எங்களுக்கு வடமொழி மட்டும் கிடையாதுங்க, ஆழ்வார்களும் முக்கியங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால 2வது வந்து தேசிகர் வந்து தமிழ்ல சில பிரபந்தங்கள் அவரும் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்து இருக்கு. ஆனா இதை வந்து தென்கலையில இருக்கிறவங்க ஒத்துக்கிறது இல்லை. தேசிகர் வந்து வடமொழியில மட்டும்தான் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 119 நூல்கள் எழுதியிருக்காரு தேசிகர். இதே இது வந்து மணவாள மாமுனிகள் வந்து 19 நூல்கள் என்னமோ எழுதியிருக்கிறார். அதுல வந்து அவங்க சொல்றது என்னன்னா, இந்த 119 நூல்கள்ல வந்து வடமொழியும் இருக்கு, தமிழ்லையும் இருக்கு, கிரந்தங்கள் இருக்கு. அப்போ அந்த நூல்களை வந்து அதுல இருக்கிறத வந்து நாங்க பாடுறதுக்கு எங்களுக்கு உரிமை வேணும்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. ஆனா முழுக்க முழுக்க திராவிட பாஷையான தமிழ்ல, அது தமிழ் நம்ம சொல்லவே முடியாதுங்க. அவங்க சொல்றாங்க தமிழ் அப்படின்னு. நீங்க வந்து நடைமுறை தேதிக்கு இன்னைக்கு நீங்க அதை படிச்சீங்க அப்படின்னா, ஒரு வரி கூட நம்மளால தொடர்ச்சியா படிக்க முடியாது. ஏன்னா அது எல்லாமே மணிப்பிரவாள நடையில இருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப எப்படி நீங்க சைவ நூல்களை படிச்சீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்படுமோ, அந்த மாதிரி இந்த நடையில இல்ல. அது ஒரு காரணம். இது வந்து ரொம்ப பொதுவா மக்களுக்கு இந்த நூல்கள் வந்து போய் சேராததுக்கான ஒரு காரணமா நான் பார்க்கிறேன். பட் அது ரொம்ப முக்கியம் இல்ல. அது வேணா பியூர் தமிழ்ல இருக்கிறத பாடுறவங்க நிறைய பேர் சவுத்ல இருக்கிறவங்க இருக்காங்க. ஆழ்வார் திருநகர் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்காங்க. வானமாமலை இந்த மாதிரி நிறைய ஊர் பெயர்கள் நம்ம சொல்ல முடியும். திருக்குறுங்குடின்னு ஒரு ஊர் இருக்கு, திருநெல்வேலி. அதுவும் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. அப்ப அந்த சார்ந்த தலங்களை சார்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஆண்டாள் பாசமா இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய பாடல்கள் பாடுறது இன்னைக்கும் நம்ம நடைமுறையில இருக்கிறது பாக்குறோம். ஆனா அந்த பாடல்களை பாடக்கூடிய தென்கலையை சார்ந்தவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இந்த கோயில்ல இல்ல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இன்னைக்கு நம்ம பேசப்படுது. அது வந்து நீங்க சொல்ற மாதிரி அடிபிடி சண்டை அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு குரூப்பா இருந்தாலும், எந்த ஒரு மக்களா இருந்தாலும் அது பொருந்தும். எனக்கு தெரிஞ்ச அவங்கள நீங்க அப்படி நினைக்கிறதே தப்பு. என்னை கேட்டா பிராமணர்கள் வந்து சண்டை போட மாட்டாங்கிறதெல்லாம் அதெல்லாம் உண்மை கிடையாது. பொது பிம்பத்துல இருக்க கூடியது அதான். அவங்கன்னா சாந்தமா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்கன்னும் போது, இப்போ நான் கேட்க வந்த கேள்வி அதுதான். இப்படி என்னோட வரலாற்று பின்னணி, அதான் நிறைய வரலாற்று பின்னணிகள் இருந்தாலும் இப்ப நாம மேலோட்டமா பார்க்கும்போது ஏதோ பிரபந்த பாடத்துல சண்டை அப்படின்னும் போது அது அவங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்க முடியாதா? அது வந்து அதனாலதான் அவங்க கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க 2 பேருமே. சரிங்களா? ஏன்னா அந்த 3 பிரச்சனையை சொன்னேன் இல்லையா? 1 உரிமை பிரச்சனையா இருக்கு, 2 ஜாதி பிரச்சனை இருக்கு, 3வது வந்து அந்த போஸ்டோட பொசிஷனோட பிரச்சனை இருக்கு. கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ற போஸ்டுக்கு யாரு அப்ளை பண்ணி யாரு போறதுங்கிறது இருக்கு. அப்போ அது வந்து மானிட்டரி பெனிஃபிட் வந்து கொடுக்குதுன்னா அதை நீங்க மிஸ் பண்றதுக்கு யார் விரும்புவா இல்லையா? அப்போ ஃபைனலியே வந்து ரிசல்ட் வந்து பைசா யாருக்கு அப்படிங்கிறதுல வந்து பிரச்சனை வருது. அதுவும் இருக்கு. அப்புறம் மரியாதை, நம்ம கம்யூனிட்டி மேல ஒரு மரியாதை இருக்கு சமூக ரீதியில. அப்போ நம்ம இதுக்காக அடிச்சுக்கிட்டா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்ற அந்த ஒரு கான்சியஸ்னஸ், அந்த மாதிரி கவலை எல்லாம் எந்த ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கும் அப்படி இல்லைங்க. அப்படி இருந்திருந்ததுன்னா நீங்க வந்து கோயில்ல வந்து கற்பழிப்பு நடந்துருக்குமா, அந்த ஒரு கருவறையிலேயே அந்த மாதிரி ஒரு வேலையை வந்து அந்த குரூப்பை சேர்ந்தவங்க வந்து பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறது வந்து பெரிய கேள்வி தானே இல்லையா? அங்கே கொலை நடக்குது, அங்கே திருட்டு நடக்குது. அது வந்து அது அப்படி ஒரு விஷயத்த வந்து எப்படியோ பொதுமக்கள்ல பொது புத்தியில இதை பூத்தப்பட்டதா தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா எல்லா குற்ற பின்னணியில இருக்கிறவங்க எல்லா ஜாதியிலையும் இருக்காங்க. சரிங்களா? முக்கியமா சொல்லணும்னா ஒரு சங்கராச்சாரியார் வந்து ஜெயிலே இருந்தாரு. ஆனா ஜெயில இருக்கும்போது அவர் சங்கராச்சாரியார் தான் பார்த்தாங்க, குற்றவாளியை பார்க்கவே இல்லை. அங்கேயும் அவருக்கு ராஜ உபசாரம் தான். ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறமும் அவருக்கு ராஜ உபசாரம் தான். சரிங்களா? மறுபடியும் அவர் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. யாராவது ஒருத்தர் கூட அந்த கம்யூனிட்டியில இருந்தவங்க இவ்வளவு பெரிய குற்றம் பண்ணவரு, நிரூபிக்கப்பட்டிருக்காரு, ஜெயில் தண்டனை அனுபவிச்சவரை வந்து அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கவே இல்லை பாருங்க. சரியா? சோ ஆனா இவ்வளவு பெரிய குற்ற பின்னணி வந்து எல்லா சமூகத்திலயும் இருக்குங்கிறது தான் உண்மை. ஆனா அவங்கள வந்து அவங்க சொல்றதுதான் நாங்க வந்து ஒரு சாத்விக குணம் இருக்கிறவங்கிறதுலாம் அது வந்து பேருக்கு அப்படி சொல்றதுதான். அது அப்படியான ஒரு நடைமுறையில இல்லவே இல்லை. அது இப்படி பார்க்கும்போதுதான் இவங்க அந்த மாதிரி குடிமிப்படி சண்டை போடுறாங்க அப்படின்னா அது ரொம்ப இயல்பு தான் நான் சொல்லுவேன். அது வந்து ஒரு தனித்துவம் அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு ஒரு தனியான ஒரு மனித இயல்பு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எல்லா மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அதே குணம் அவங்களுக்கும் அந்த வெறி வரும், அவங்களுக்கும் கோபம் வரும், அவங்களுக்கும் எல்லா விதமான உணர்வுகளும் இருக்கு. அதனால அது எப்போ வெளிப்படும்லாம் சொல்ல முடியாது. யாருக்கு எப்போ வருங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அதை வந்து நீங்க பிராமணருக்கு தனியா அப்படி ஒதுக்குறதும் மற்றவங்களுக்கு அப்படி தனியா ஒதுக்குறதும் பிரச்சனை அப்படி இல்லவே இல்லை. அதனாலதான் இந்த சண்டை வந்து நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. முன்னாடி காலத்துல இதே சண்டை நடந்திருக்கலாம். இந்த மீடியாவோட ஒரு இது வந்து அந்த காலத்துல வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இல்லை. இப்போ ஒரு சோசியல் மீடியா மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு பெருசா வந்து பேசப்படலை.
பெருசா வந்து மக்கள் மத்தியில வரல. இன்னைக்கு வந்து அது ஏன் நியூஸ் வருது அப்படின்னா, இப்ப சோசியல் மீடியா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. எங்க எங்க எந்த கார்னர்ல என்ன பிரச்சனை நடந்தா கூட உலகம் முழுவதும் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இப்ப இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? அதனால அது வந்து ரொம்ப பரவலா பரவுதுன்னு நினைக்கிறேன். அப்படி இவங்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு, அவங்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குங்கிறது வந்து கண்டிப்பா அது வந்து ஒரு மித்து தான். அது வந்து நம்ம வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். ஆக்சுவலா இந்த மாரி நம்ம வந்து பொது தளத்துல கூட இப்படி இருக்குங்கிறத வந்து சொல்றதே கூட பிரச்சனையா நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே பொதுவானது ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். அதனால அது வந்து பண்றாங்க அப்படின்னா, அது அவங்க பண்றாங்க. அது இன்னைக்கு வெளிய வருது. மீடியாக்கள்ல அது பேசப்படுது. ஏன்னா அப்படி வர்றது வந்து எல்லாருக்கும் இயல்புங்கிறது தான் என்னோட சரிங்களா? அதனால பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த கம்யூனிட்டின்னு மட்டும் கிடையாது. எல்லா கம்யூனிட்டிலயுமே குற்றவாளிகள் இருக்காங்க. இந்த மாரி பிரச்சனை ஆட்கள் இருக்காங்க. கொலை செய்றவங்க இருக்காங்க. திருடர்கள் இருக்காங்க. அது ரொம்ப அதிகமா நம்ம எல்லா இதுலயுமே நம்ம பார்க்க முடியும். அதனால அது வந்து பொதுமைப்படுத்த முடியாது. இவங்களுக்கு தான் அது சார்ந்தது. ஏன்னா, அவங்க தான் அந்த நூல்கள் வாயிலா அத சொல்லிட்டே இருக்காங்க. இந்த சாத்விக குணம்ங்கிறது எங்களுக்கு இருக்கு. நீங்க ரஜோ குணம் இருக்கிறவங்க வந்து இந்த மாரி இருக்காங்க. அல்லது தமோ குணம் இருக்கிறவங்க இந்த மாரி உணவுலாம் சாப்பிடுறவங்களுக்கு தமோ குணம் வந்துரும். இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடுறவங்களுக்கு வந்து ரஜோ குணம் வந்துரும். சாத்வீகமா இருக்கிறவங்க வந்து வெஜிடேரியன் சாப்பிட்டா மட்டும் சாத்விக குணம் வருங்கிறதுலாம் வந்து எதுவுமே சயின்டிபிக் அடிப்படையில நிரூபிக்கப்படாத ஒரு பிரச்சனை அது உண்மை. அது வந்து நிரூபிக்கப்படல. அதனால அத பத்தி நம்ம பேசுறது வந்து நியாயமே இல்ல. என்னன்னா, எல்லா உலகத்திலயும் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா, இப்ப இவர் இருக்காரு. ஹிட்லர் வந்து வெஜிடேரியன் தான். அவர் வந்து நான்வெஜ் சாப்பிட்டதா அவரோட இதுல சரித்திரத்திலே இல்ல. ஆனா, அவர் எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு செயல செஞ்சுட்டு போயிருக்காரு இல்லையா? அப்படிதான் நம்ம பார்க்கணும் இல்லையா? சோ அந்த மாரி நெறைய பேர் நம்ம உதாரணம் சொல்ல முடியும். அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு இந்த பிரச்சனைய வந்து. சோ ஒரு சாப்பாட்டுனால ஒருத்தவங்களோட ஒரு இந்த பழக்கவழக்கங்கள்னால அல்லது சாமிய கும்பிடுறதுனால எல்லாம் இந்த மாரி ஒரு மனுஷன் வந்து அவங்களோட குண ரீதியா அவங்களுக்கு மாற்றம் வரும்லாம் இல்லவே இல்லைங்க. சார் ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது ஒண்ணு இருக்குமா? அங்க இவங்களுக்குள்ள ஒரு சமரசம் இந்த வழியில ஒரு சமரசம் வந்தா ஓகே அப்படின்ற ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கு அதுல? இல்ல இப்படியேதான் சண்டை நீட்டிக்கிட்டே இருக்குமா இந்த பிரச்சனை? சண்டை வந்து நீடிக்கும் நான் நினைக்கிறேன். இந்த சண்டை வந்து ஏன்னா இந்த 2 குரூப்புக்குமே வந்து பணம் தேவை இருக்கு. அந்த போஸ்ட் வந்து தேவை இருக்கு. சரிங்களா? அப்போ வந்து அத மிஸ் பண்றதுக்கு யாருக்குமே விருப்பம் வராது. அதனால பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வருமானத்த மிஸ் பண்றதுக்கு யாருக்கும் விருப்பம் வராது. 2வது வந்து ஜாதிய ரீதியா அந்த துவேஷம் வந்து இந்த சண்டை மூலமா இல்லாட்டா கூட அவங்க மனசுல அது இருந்துகிட்டே இருக்கும். வடகலையை சேர்ந்தவங்க வந்து அவங்க இது சான்ஸ்கிரிட்டுக்கு முக்கியத்துவம் குடுக்குறது அல்லது அந்த தேசிகர் இருக்கார் இல்லையா? வேதாந்த தேசிகரோட பாடல்கள் அல்லது அவரோட வழி வந்தவங்களுக்கு வந்து அது அந்த இதுல இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் ஆழ்வார்களுக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்க. ஆழ்வார்கள் முழுக்க முழுக்க எல்லா ஜாதியிலையும் மிக்சிங் கம்யூனிட்டியா இருக்கு. இந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ஆழ்வார்களுக்கு ஏன் முக்கியத்துவம் குடுக்கணுங்கிறது தான் அவங்களோட பெரிய பிரச்சனை. இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். இது வந்து என்னன்னா, இந்த ஒரு இத வந்து பிரிவினை வந்து ஒரு காலத்துல உண்டாயிருச்சு பார்த்தீங்களா? இந்த 2 ஸ்கூல்ல வந்து படிச்ச ஸ்டூடண்ட்ஸ்னால வந்த ஒரு பிரச்சனை இது. அது வந்து காலப்போக்குல மறையுங்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ரொம்ப நியூட்ரலா இருக்கிறவங்க 2 பக்கமும் இது இந்த மாரி இருக்கக்கூடாதுன்னு பேசுறவங்க ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க. 2ம் இல்ல நீங்க வந்து ஒருத்தர வந்து கூப்பிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, பொதுவா சொல்லுவாங்க. முதல்ல வந்து வைணவர்கள் நாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, நீங்க அதுல யாரு அப்படின்னு நீங்க திருப்பி கேட்டீங்கன்னா தான் வடகிளை, தென்கிளை என்ன அவங்களுக்கு அந்த அந்த இது வந்து டிஃபரன்ஸே என்ன பொதுமக்களுக்கு தெரியும். இல்லன்னா வைணவம்னா ஏதோ ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அதுவே பெரிய பிரச்சனை. முதல்ல வந்து நமக்கு ஞாபகம் வருது. இந்த வடகிளை, தென்கிளைலாம் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது. வைணவர்களோ, சைவர்களோ இது எல்லாமே எவ்வளவு மோசமான ஒரு விஷயத்த அவங்க வந்து நம்ம மக்கள் மத்தியில புகுத்தி, இன்னைக்கு நம்ம வந்து கோயில வந்து ஒரு முக்கியமான இடமா நம்ம வச்சு வழிபட்டுட்டு இருக்கோங்கிறது தான் பிரச்சனைன்னு பார்க்குறேன். அப்படிதான் இந்த கோயிலும் வருது. வரதராஜ பெருமாள் கோயிலா இருக்கலாம், அல்லது நம்ம சொல்ற ஸ்ரீரங்கம் கோயிலா இருக்கலாம், அல்லது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலா இருக்கலாம், அல்லது எந்த கோயிலையும் எடுத்துக்கங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, எதுவுமே ஆகம அடிப்படையில கட்டியிருக்கு அப்படின்னா, அது வந்து மக்கள் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. பொதுமக்களுக்கான ஒரு வழிபாட்டுக்கான ஒரு நினைக்கிறாங்க. அது உண்மை இல்லங்க. ஆகம நூல்கள் படி பார்த்தீங்கன்னா, அது வந்து மன்னனுக்காக கட்டப்பட்ட ஆலயங்கள், மன்னனுக்காக கட்டப்பட்ட கோயில்கள், மன்னனோட நலன்களுக்காக, அதாவது அவனோட வாரிசுக்காக, அவனோட சந்ததி பெருகணுங்கிறதுக்காக, அவன் எதிரிகளை வந்து போர்ல வெல்லணுங்கிறதுக்காக, அவனோட குடிகள் வந்து இவனோட இதுல வந்து யாருக்கும் பெரிய இது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, அவனுக்கு நலன் சார்ந்த அவனோட இது வந்து பல்கி பெருகணும். அவனோட வாரிசு வந்து அதிகமா பெருகணும். படைபலம் அதிகமாகணும். அவன் வந்து வெற்றி அதிகமா அடையணும். அப்படிங்கிறதுக்காக கட்டப்பட்ட கோயில்களை தவிர, பொதுமக்களுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு வரி கூட எந்த ஆகம நூல்லையும் இல்ல. ஆனா மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க, இது பொதுமக்களோட கோயில் நினைச்சிட்டு இருக்காங்க. பொதுமக்களுக்கான ஒரு சொத்துன்னு நினைக்கிறாங்க. அவங்க கட்டினதுன்னு நினைக்கிறாங்க. அது உரிமை நினைக்கிறாங்க. ஆனா ஆகம நூல் அடிப்படையில் அப்படி இல்லங்க. ஆகம நூல்லையும் அப்படிதான் இருக்கு. வைணவ ஆகம நூல்லையும் அப்படிதான் இருக்கு. சைவ ஆகம நூல்லையும் அப்படிதான் இருக்கு. இந்த சண்டையோட பின்னணி குறித்து நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. வணக்கங்க.